வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருடைய கிருபையை நினைவு கூறும்படியாக சொல்லுகின்றார். ஒரு இஸ்ரவேலின் ஆசாரியனிடத்தில் தன்னுடைய தசம பாகத்தை கொண்டு வரும்போது ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு பாராட்டின கிருபையை குறித்து அவன் பேச வேண்டும். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கனமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். நண்பர்களே, ஆண்டவர் நம்மேல் கிருபையாய் இருந்த காரணத்தினால்தான் நாம் ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கைகளை கொண்டு வருகின்றோம். அன்னாள் சாமுவேலை ஆண்டவருடைய பணிக்காக ஆலயத்தில் விட்டுவிட்டு போனாள். ஆனால் சாமுவேலை ஆண்டவருடைய பணிக்கு விட்டு சென்றதற்கு காரணம் தேவன் அவள் மீது கிருபையாய் இருந்ததுதான் காரணம் என்று சொன்னாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பாருங்கள், அன்னாள் ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்தபடியினால் தன்னுடைய முதற் பேரான மகனை கூட ஆண்டவருடைய பணிக்கென்று ஆண்டவருடைய ஆலயத்தில் விட்டுவிட்டு போவது அவளுக்கு லகுவான ஒரு காரியமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ கடமைக்காகவும் இல்லாவிட்டால் காரணமே இல்லாமல் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருவது கிடையாது. தங்களுடைய பயிர்களையும் பழங்களையும் அறுவடை செய்யும் போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கிருபையை நினைவு கூறுகின்றார்கள். அவர்களுடைய இருதயம் நன்றியினால் நிறைந்திருக்கின்றது. ஏனென்றால் பயிரிடவும் அறுவடை செய்யவும் நிலத்தை கொடுத்தவரே அவர்தான். அவர்களுடைய முற்பிதா கூட நிலமில்லாமல் சுற்றித் திரிந்த ஒரு பரதேசியாயிருந்தான். நண்பர்களே, விசுவாசிகளும் ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கும் கிருபையை எப்பொழுதும் நினைத்து உணர்கின்றார்கள். கிருபையாய் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் தந்திருக்கும் பலவிதமான ஆசீர்வாதங்களையும் எப்பொழுது சந்தோஷத்தோடு நினைவு கூறுகின்றார்கள். இப்படி ஆண்டவருடைய கிருபையை நினைவு கூறுவது தான் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துகின்றது. 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய கிருபையை அவர்கள் உணர்கின்றபடியினாலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை அவர்கள் எடுத்து வைப்பது கிடையாது. அது மாத்திரமல்லாமல் கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய எல்லா கட்டளைகளையும் அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கிருபையை முன்னிட்டு ஆண்டவருடைய கட்டளைகளை சந்தோஷமாய் நிறைவேற்றும் போது அவர்களுடைய கீழ்ப்படிதல் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகின்றது. 18-19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும்
நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். நண்பர்களே, இந்த வசனங்களில் ஏதோ இஸ்ரவேல் ஜனம் மற்ற எல்லா நாடுகளை காட்டிலும் மிகவும் சிறப்பான ஒரு நாடாக இருக்கும் என்று சொல்லுகிறதாக நாம் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வசனங்கள் உண்மையில் ஆண்டவருடைய மகிமையை எப்படி மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லுகின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கும் எண்ணி முடியாத நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது அவர்களுடைய இருதயம் ஆண்டவரை கீழ்ப்படிய அவர்களை வழிநடத்தும். அப்படி அவர்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடு கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதல் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும். இன்றும் விசுவாசிகள் ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படிந்து அதன் மூலமாய் மற்ற எல்லாருக்கும் முன்பாக தேவனுக்கு கீர்த்தியும் தேவனுக்கு மகிமையுமாய் இருக்கின்றார்கள். நண்பர்களே, விசுவாசிகள் ஆண்டவருடைய கிருபையினால் பிழைத்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய மகிமைக்காக பிழைத்திருக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.